கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்த வசனம்! நாம் போகும் இடமெல்லாம் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க தேவையில்லை. நாம் ஏதோ ஒரு காரியத்தை நாம் இன்று ஒருவேளை அரசாங்க அலுவலகத்திலேயோ நம்ம பிள்ளைகள் அட்மிஷனுக்காகவோ ஸ்கூல்லையோ இல்லை காலேஜுக்கோ அட்மிஷனுக்காகவோ நாம் செல்லலாம். ஏதோ ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியது என்று நாம் எண்ணிக்கொண்டு சில காரியங்களுக்காக நாம் செல்லலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறாரு. ஆகவே நமக்கு கலங்க தேவையில்லை, எல்லா காரியத்திலும் கர்த்தர் வெற்றியை தருவார். இந்த வார்த்தையை வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்மோடு கூட கர்த்தர் நிச்சயமாக வருவார். உலக மகா யுத்தத்திலே அமெரிக்க படை ஜெர்மான படையை தாக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஜெர்மனிய படைகள் மிகவும் வலிமை வாய்ந்தவை. அமெரிக்க படை தளபதிகளெல்லாம் அந்நேரம் பயந்து கொண்டிருந்தார்கள், எப்படி இந்த யுத்தத்தை நடப்பிப்பது என்று. அடுத்த நாள் காலையிலே தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும். படை தளபதிகளில் ஒரு தேவ மனிதர் இருந்தார், அவர் பேர் ஐசனோவர். காலையிலே அந்த அமெரிக்க படை தளபதிகளை எல்லாம், வாங்கள் நம் யுத்தத்தை நாம் ஆரம்பிக்கலாம், எல்லா ஆயுதங்களையும் ஆயத்தமாக வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கும்போது ஒவ்வொருவரும் முகத்தையும் பார்க்கும்போது மிகவும் பயந்து போய் காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? யாரும் பயப்பட வேண்டாம். நான் இன்றைக்கி வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அது மாத்திரமில்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை தியானிக்கும் போது இந்த 2 வார்த்தைகளும் என் உள்ளத்திலே கிரியை செய்ததாகவே இந்த வார்த்தையை கொண்டு நாம் செல்லலாம். மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். நாம் இந்த படைக்கு விரோதமாக நாம் யுத்தத்தை தாக்கலாம் என்று அவர்கள் உற்சாகமூட்டும் வார்த்தையிலே தம்முடைய படைத்தளபதிகளுக்கு சொன்னார். அவர்களும் அந்த உற்சாக மனதோடு அந்த ஜெர்மனிய படையை தாக்கினர். அன்று அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் வெற்றியை கண்டனர். ஆம், தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு வெற்றியை தருகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் குறைவற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதைகளை ஞானியாக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களை இந்த வார்த்தை தேற்றி அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வேதத்தை தியானித்து அதன்படி நாம் நடக்கும்போது, அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் பயப்பட வேண்டாம். பயந்தால் அது பிசாசுக்கு மிகவும் கொண்டாட்டமாக இருக்கும். ஆகவே நாம் பயப்படக்கூடாது, நாம் கலங்கக்கூடாது. என்றால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் செல்லும் இடமெல்லாம் இயேசு என்னோடு கூட வருகிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் கிரிகளை நாம் நடப்பிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களே அவர் செய்வார். நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை. சங்கீதம் 46:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த அமெரிக்க படைத்தளபதி அப்படிதான் வேதத்தை வாசித்து தேவனை நோக்கி பார்த்தார். அந்த நாளிலே அவர் வெற்றியை கண்டார். அதுபோல நாமும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிப்போம். போர் செய்ய போகிற படைத்தளபதியே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து அந்த நன்மையிலே கர்த்தரிடத்தில் பெற்றுக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது, வேதத்தை தியானிக்காமல் இருக்கக்கூடாது. எவ்வளவு பேர் வீட்டில் வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு வேதத்தை வாசித்து நம்ம அந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், இந்த வார்த்தையின்படி எனக்கு நன்மையை தாரும், இந்த வார்த்தையின்படியே என்னை விடுவியும், இந்த வார்த்தையின்படியே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதியும், நான் இன்னும் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைபடுவார். எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றியை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.